எப்படிடா இருக்கு இப்ப? நீங்க மட்டும் வாங்க சார். பாப்பா பேர்லாம் சொல்லாதீங்க, ஜஸ்ட் நீங்க பேசினா போதும். உங்க ஃபேஸ் எல்லாம் காமிக்க மாட்டேன். பாப்பாவோட கால் கை காமிடா. ஓகே. ஆக்சுவலி நான் இன்னைக்கு காலையில தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னா அந்த கை ரேகை இல்லாதனால நீங்க பாப்பாக்கு ஆதார் எடுத்துட்டீங்களா? ஏன் எடுக்கல? ரேகை விழல. இப்பதான் வாழ்க்கையில 6 மாசத்துக்கு அப்புறம் ரேகை தெரியுது. இப்ப ரேகெல்லாம் நல்லா இருக்கா? எவ்வளவு சாஃப்டா இருக்கு. இப்ப கையெல்லாம் எப்படி இருக்கு மருந்து சாப்பிட்ட அப்புறம்? நீங்க விளக்கம் சொல்லுங்க. மருந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப செதிலா இருந்துச்சு. செதிலா இருந்துச்சு. செதில் இல்ல, சாஃப்டா இருக்கு. ஆனா அந்த டார்க்னஸ் மட்டும் தான் இருக்கு, மத்தபடி ஒண்ணு டார்க்னஸ் மட்டும் இருக்கு. சரி, முதல்ல வந்து அவரோட கை கிள்ள முடியுமா தோலை? ரஃபா இருக்கும். இப்ப தோல் கை எப்படி இருக்கு? இப்ப கை எல்லாமே இப்ப கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. சாஃப்டா இருக்கு. இப்ப வந்து இந்த தோல் வந்து பிடிக்க முடியாது. இப்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு. கால் வந்து கால் விட கால் ரொம்ப வெடிப்பா இருக்கும். அவ நடக்கையில அந்த பாதம் குத்துது அப்படின்னு சொல்லுவா. இப்ப கொஞ்சம் பாதம் வெடிப்பு குறைஞ்சிருக்கு. இந்த சைடு அந்த வெடிப்பெல்லாம் குறைஞ்சிருக்கு. இதெல்லாமே சாஃப்ட் ஆயிடுச்சு. செதிலா வெடிச்சு இருந்ததுலாம் இங்க காமிங்க. நான் எங்க கை வச்சுக்கணும் அங்க காமிக்கல. இங்க ஃபுல்லா வெடிச்சிருந்தது ஃபுல்லா சாஃப்டா இருக்கு. வெடிப்பே இல்ல. வெடிப்பே இல்ல. தோலா இருக்கும். எந்த Dress போட்டாலும் அதை இந்த லைட் போடுறது. இந்த விரல்கள் எல்லாம் சரியாச்சு. கட்டை விரல் மட்டும்தான். இதெல்லாமும் பரவாயில்ல. இதெல்லாம் இந்த சைடுலாம் மாறி வருது. முதல்ல இதெல்லாம் அப்படியே வெடிச்சு இருக்கும். இப்ப நார்மல் ஸ்கின். ஓ, ட்ரெஸ் போடுமா? ட்ரெஸ் வந்து இழுத்து இருக்குமா? அப்படி இதுல செதிலா விழும் தெரியுமா? அவ ட்ரெஸ் போடையில இதை பிடிச்சு இழுத்துனே கால் வலிக்கும், வைப்பா. அந்த ரத்தம் வந்துரும். ஆனா இப்ப அந்த வெடிப்பு சுத்தமா ஆறி இப்ப சாஃப்டா இருக்கு. இதே மாதிரி கால் ஃபுல்லா பாதம் ஃபுல்லா இப்ப கை எப்படி சாஃப்டா இருக்கோ, இந்த கை வந்து கையும் இப்படிதானே இருந்துச்சு வெடிச்சு. இந்த கை எப்படி சாஃப்டா இருக்கோ அந்த மாதிரி அந்த காலையும் சாஃப்ட் ஆக்குறோம். ஓகேடா செல்லக்குட்டி? திருப்பி காமிங்க. உனக்கு எப்படி இருக்கு இப்ப? முன்னாடி உன் கை கால்லாம் எப்படி? கால் கீழே வச்சுக்கோ. கொஞ்சம் சத்தமா பேசு. ரஃபா இருக்கும். சரிடா. சரி, குழந்தை மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்ல. ஸ்கூல்ல என்ன பேசுவாங்க? இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல கொஞ்சம் டீச்சர் முதல்ல ஒதுக்கி வச்சாங்க. நீங்க அழுகக்கூடாது இனிமே. வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து அழுதுட்டீங்க. இந்த ஸ்டூல் எடுத்துக்கோங்க, உட்காருங்க சார். நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க நிக்கிறீங்க. ஸ்கூல்ல வந்து டீச்சரே கொஞ்சம் ஒதுக்கி பார்த்தாப்ல. டீச்சர்ஸ் நல்லா சேர்த்து பிள்ளைகளோட சேர்த்து விளையாடுறது அளவுக்கு இருந்தாங்க. கொஞ்சம் உனக்கு அதெல்லாம் கஷ்டமா இருந்துச்சு. அவங்களுக்கு அன்பு காமிக்க தெரியலடா செல்லம். அது வீட்டுல இருந்தே சொல்ல மாட்டாங்க. அப்படியா? எனக்குள்ளே எப்படி உனக்கு இந்த வயசுல இவ்வளவு ஒரு அன்பு பக்குவம் இருக்கு? நம்மகிட்ட சொன்னா அப்பா வருத்தப்படுவான்னு சொல்லி சொல்ல மாட்டியா? உனக்கு மனசுக்குள்ள கஷ்டமா இருக்குமா? சரி, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பேச மாட்டாங்களா? இவளுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ட மட்டும் பழகுவா. இவளை ஒதுக்கி விட்ட ஃப்ரெண்ட்ட போகவே மாட்டா. ஒதுக்கி விடுறாங்கன்னா அவங்க வந்து கடவுள் கிட்ட அவங்க சீக்கிரம் போக முடியாது பக்கத்துல. என்னடா? ஆனா இவ கூட சேர்றத பிள்ளைகிட்ட அன்பா பேசி விடுவான். அன்பா பேச வைக்க எல்லாமே ஸ்நாக்ஸ் ஜாலியா இருக்கியா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உனக்கு? ஓகே. அது மிஸ் எல்லாம் ஒதுக்கி விடுறது வந்து ஒரு பெரிய ஒரு தவறான எடுத்துக்காட்டு இல்ல. ஒரு டீச்சர் அப்படி பண்ணக்கூடாது. அது கேஜம்கிட்ட சொன்னோன்னா அந்த பிள்ளையிலே இவா கூட சேர்ந்த பிள்ளையிலே சொல்லி சத்தம் போட்டு அவங்களுக்குள்ளே முடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரெண்டோட அம்மா சொல்லும் போது தான் எனக்கு தெரியும். ஓ, அந்த ஃப்ரெண்ட்ஸே மிஸ்கிட்ட சண்டை போட்டாங்க. ஏன் அவளை ஒதுக்குறீங்க? ஓ, உனக்கு அவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? முன்னாடிலாம் யாராவது கை கொடுக்கும்போது அந்த கையெல்லாம் வெடிச்சிருக்கிறதுனால அந்த கை கொடுக்கலாம் யோசிப்பாங்க. செதுரா தெரியும். இப்ப வந்து சாஃப்டா இருக்குடா, பேபி சாஃப்ட் மாதிரி. இந்த சைடு ஓரம் செதுரா வரும். இப்ப ஆமா, இந்த உள்ள வெடிப்பே இல்லையே கம்ப்ளீட்டா. 6 மாசம் ஆயிருக்குல்ல. 6 மாசம் கொஞ்சம் எடுக்காம விட்டுட்டாப்ல. லீவ் டைம்ல ஒழுங்கா மருந்து வேற சாப்பிடலங்க. நடுவுல ஒரு 2 மாசம் கேப் விட்டுருக்காங்க. கொஞ்சம் அப்பப்ப. இப்ப கட்ட சாப்பிட்டியா? சிரிக்குது பாருங்க. வாய் கட்டி வச்சுக்கலாம். செல்லம் குட்டி. உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும் உலகத்திலே? அப்பாவா? உன் அம்மா தான் உனக்காண்டி அழுகுறாங்க. ஓகே. என்ன கொஞ்சமா ரொம்ப எவ்வளவு ஸ்வீட். அவங்க என்ன வேணும் உனக்கு? ஓ சரி, சூப்பரா இருக்கும் பாப்பா ஸ்கின் அழகா. ஆனா ஃபேஸ் வந்து
80% நல்லா ஆயிடுச்சு ஆமா. இல்லையா? அந்த முகமே பாக்குறதுக்கு ஒரு இதா லட்சணமா நல்ல லட்சணமான ஃபேஸ். முகமே 80% சரியாயிடுச்சு. இந்த காதை மட்டும் காமியே. காது மட்டும் தான், இந்த காது அந்த கழுத்து காது கழுத்து ஜாயிண்ட் உள்ள இடத்துலதான் அப்படி இருக்கு. இந்த அக்கிள் சைடு இந்த அக்குளு இந்த இது மடக்க- ஆனா அந்த எனக்கு காது மட்டும் காதும் இந்த எவ்வளவோ முதல்ல 80% இந்த பொடுகுலாம் சொல்லி மதிப்போம் அதெல்லாம் இல்ல. தலையில. ஆமா தலையை காமியே. தலையிலான கொஞ்சம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இங்க காமிடா, இங்க காமி. லைட் போட ஆரம்பி. இன்னும் கொஞ்சம் தான் தலை தெரியுதாடா? அந்த அளவுக்கு இல்ல இப்போ. பாதி நல்ல தலையில இது தலையில இருக்கிறது ஃபுல்லா கம்ப்ளீட்டா சரியாயி நான் அந்த ஃபேஸ் மாதிரி கழுத்து உடம்பெல்லாம் ஆயிரட்டும். இன்னும் 6 months கரெக்டா மந்த்ஸ் அப்படியா ஆஷா ப்ராமிஸ் பண்ண. என்னோட லீவ்ல எல்லாம் ஏன் சாப்பிடாம விட்டு விளையாட்டுக்கு ஊருக்கெல்லாம் போயிட்டு அது சில நேரம் விடாம ஓயாம மருந்து சாப்பிடணும்னால இப்படி எத்தனை நாளுமா நான் விடாம மருந்து சாப்பிட்டேன். 6 months தான் சாப்பிட்டுருக்கேன். பாரு கை மாதிரி உள்ளங்காலும். ஆனா அந்த வெடிப்பு அந்த பாலப்பழமை எல்லாம் சூப்பர்ல. எனக்கு ரொம்ப ஹாப்பியா. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அதேதானே இவங்க நடக்க அப்பாவும் சண்டை போட்டு முடியாது. எனக்கு செருப்பு இல்லாம நடக்க முடியாது. நடந்தாச்சுன்னா வலிக்குன்னு ரெண்டாவது வந்து அழுகா. இப்ப அந்த இதே ஒரே விளையாட்டு அந்த இது ஓடி ஆடி விளையாடியா? பெருமையா இருக்கா? ஸ்கூட்டி தான் ஓட்டுவோம். ஓ, ஸ்கூட்டி 18 வயசு ஆகாம பிள்ளைக்கு ஓட்ட விடக்கூடாது. எலக்ட்ரிக் பைக் தான் ஓட்டணும். அது கூட வீட்டு சுத்தி மட்டும்தான். ஏன்ட்டுனா அது நம்ம சோமையில் இருக்கு. சோமையில சுத்தி அந்த மாதிரி தான். என்னடா கொஞ்சம் நல்லாயி கால நல்லா ஆனவனே என்ன ஓட்டம் என்ன ஆட்டம். அவ சிரிக்கிறது ஒரு ஏஞ்சல் மாதிரி சிரிக்கிறாள். சொல்லி அவளை உள்ள வைக்காம நீ போ உன் கூட சேர்றவங்க இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தான். இன்னும் இந்த ஸ்கின்ல கொஞ்சம் தான். அத சொல்லுங்க. அரிப்பு அந்த ஹீட் எப்படி இருக்கு? ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க. இவ பாப்பா சொல்லட்டும். ஏன்னா எல்லாரும் பேசினா அது குழப்பமாயிரும். வாய்ஸ் கேட்க உனக்கு ரொம்ப உடம்பு சூடாகும்ல, அது எப்படி இருக்கு இப்ப? ஓ, சூடாகி தண்ணில போய் கைய வச்சு துணி வச்சு துடைப்ப, ஈர துணி வச்சு. இப்ப சூடே ஆகுறது இல்ல. இப்ப போய் தண்ணியில கை வைக்கிறது இல்ல. சூப்பர். அப்புறம் அரிப்பு, ஊரல் அரிப்பு இப்ப அவ்வளவு இல்லையா? சூப்பர் இல்லடா. ஓகே. இக்டியோசிஸ்க்கு மருந்தே இல்ல, ஒண்ணுமே பண்ண முடியாது, ஜெனட்டிக் இப்படிதான் வச்சுக்கணும்ன்ற டைம்ல கடவுளோட ஆசீர்வாதத்துல ஹோமியோபதியில இதுக்கு மருந்து இருக்கானா எதுவுமே முடியாது அப்படின்னு எல்லாம் சொன்னோடனே என்கிட்ட கடைசியா வருவாங்க. அப்ப ஏதாவது முயற்சி பண்ணுவோமே, நம்மளால ஏதாவது உதவி பண்ண முடியுமா பாப்போமே, அது எப்படி அப்படியே விட்டுடுறது, அப்படி விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்படியாவது உட்காந்து அது சாமி கும்பிடுறதா, வரம் வாங்குறதா, இல்ல கடவுள்கிட்ட இது பண்றதோ, நான் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து அவ்வளோ படிச்சு ரிசர்ச் பண்ணி இதுக்கு இது பண்ணுவேன். என்ன மருந்து ஆஷா கொடுக்குறாங்க, எப்படி பண்றாங்கன்னு நிறைய டவுட்ஸ் இருக்கு. இது பண்ணவே முடியாது சும்மா சொல்றாங்க அப்படின்னு நிறைய பேர் அதை பத்தி ஃபுல்லா படிக்காம, ஹோமியோபதியில 3000 மருந்துகள் இருக்கு, அது ஃபுல்லா தேடி படிச்சு கண்டுபிடிக்காம அவங்க வந்துட்டு இதுக்கு மருந்தே இல்ல சும்மா சொல்றாங்க அப்படின்னு சில தவறுதலா சொல்லிடுறாங்க. ஏன்னா இதுக்கு நான் ஃபுல்லா எல்லாமே ஒரு மருந்து கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவேன்னா எல்லாம் படிச்சு ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபார்முலா வச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுப்பேன். அது வரைக்கும் தேடுவேன், படிப்பேன், பைத்தியமா திரிவேன் அதுக்கு பின்னாடி. இன்னைக்குதான் ஒரு வீடியோ போட்டேன். கை ரேகை உங்களுக்கு இதெல்லாம் ஆதார் எடுக்க முடியாதனால இந்த பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்கு, கண்ணோட கறிவெடி வச்சு ஆதார் அதை இது பண்ணும், கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கணும்னு இன்னைக்குதான் நான் வந்து நம்மளோட முதல்வர் இப்போ கருவெளி வச்சுதான் எடுத்திருக்கு. உங்களுக்கு 3 விரல் விழ மாட்டேங்குது. நிறைய ட்ரை பண்ணிட்டேன். இப்ப நம்ம மருந்து கொடுத்து இன்னும் கொஞ்சம் நாள்ல நாள் கழிச்சு சரியா அவ ரேகை தெரியுதுல, எப்படிடா இருக்கு உனக்கு? ஹாப்பியா இருக்கா? அவன் கை ரேகை தெரியுது. இந்த ரேகையெல்லாம் எவ்வளவு மேஜிக்கல். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. இதுக்கு எப்படி இது சாத்தியமாச்சு? ஆஷா எப்படி இதை பாசிபிள் ஆக்கணும்? அளவுக்கு அதிகமா தகுதியே இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கும் போது என் மேல நம்பிக்கை வச்சு நான் வந்து எனக்கு என்ன தகுதி இருக்கு கடவுளே, எனக்கு என்ன தகுதி இருக்கு கடவுளே நான் சொல்லுவேன். ஆனா என் மேல எனக்கு இருக்க நம்பிக்கை விட வீடியோ பாக்குற பல கோடி மக்களுக்கு என் மேல இருக்க நம்பிக்கை பார்த்து எனக்கு அது தகுதி ஆக்கிக்கணும்ன்ற வெறிதான். நீங்க எல்லாம் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை, உங்க எல்லாரோட மனசும் பாக்குற ஒவ்வொருத்தவங்க மனசுலயும் பால் ஊறுற மாதிரி அவ்வளவு கமெண்ட்ஸ், அவ்வளவு பிளெஸிங், அவ்வளவு ஆசீர்வாதத்தை நீங்க அந்த குழந்தைங்களுக்கும் எனக்கும் கொடுத்தீங்க இல்லையா, அதுதான் இதை பாசிபிள் ஆக்குச்சு. பிளீஸ் எல்லாருமே இதே மாதிரி எப்பயுமே உங்களோட பிரேயர்ஸ்ல என்னையும் இந்த குழந்தைங்கலாம் வச்சுட்டு இதே மாதிரி என்னை எப்பயுமே பிளஸ் பண்ணிட்டே இருங்க. ஆஷா நீ பண்ணிடுவ, உன்னால முடியும், நீ சரி பண்ணிடுவ. இந்த வார்த்தைகள், இந்த சொல்றது
இதெல்லாம் என்னமோ நானே ஒரு பிளெஸ்டு, இது எனக்கே நீங்க எல்லாமே வரம் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது. அதுதான் இது பாசிபிள். இல்லைன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது 2007 நான் காலேஜ் ஆல்மோஸ்ட் அந்த 6 and 7 தான் நான் ஹவுஸ் பண்ணேன். இது என்னது ஒன்னும் புரியல, இது நம்மளால என்ன பண்ண முடியும்னு நினைச்ச விஷயத்த இன்னைக்கு எனக்கு ஒரு சாதாரண ஒரு இது என்னால எவ்வளவு அழகா பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி இது கொண்டு வந்ததுக்கு காரணம் நீங்க எல்லாரும் தான். அண்ட் நீங்க கிட்ட வேலூர் எங்கேயோ இல்ல, தூத்துக்குடி, அங்க இருந்து இவ்வளவு தூரம் என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க வீடியோ பார்த்து அந்த இதுலதான் நாங்களும் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து எல்லா ஸ்கின் டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்து தான் வீடியோ பார்த்து தான் இங்கிலீஷ் மெடிசன்னாலே வர மாட்டோம். ஏன்னா தோல் டெஸ்ட் எடுக்குன்னு சொல்லி ரொம்ப புண்படுத்திட்டாங்க. டெஸ்ட் எடுக்க நிறைய புண்ணாக்கிட்டாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, இதுக்கு என்ன மருந்து கொடுத்தாலும் சரியாகாது, வளர வளர அதுவா சரியாகனாங்க. ஆனா ஆச்சா அது ஆகல. இப்ப நம்ம மருந்து கொடுத்த அப்புறம் இருக்கிற மாற்றம் இது வரைக்கும் லைஃப்ல அவளுக்கு எப்பயா இருந்திருக்கா? அதே இது இங்கிலீஷ் மெடிசன் இருந்துச்சுன்னா இதுக்குள்ள பவரே வேற மாதிரி காமிச்சு ரெட்டிஷா ஒரு மாதிரி ஆயிடும். இது இப்போ 6 மாசம் நானே பயந்து நம்ம ஹோமியோ மெடிசன்ல சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது. இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிடும்போது ஃபேஸ் அப்படி ரெட் ஆயிரும், செவந்துரும், முகம் செவந்துரும். வெயில போயிட்டு வந்தா அப்படியே ஒரு சிவப்பா இருக்கும். ஆனா அது 3 மாசத்துல ரொம்ப டார்க்கா தெரியும், இல்லாட்டா ரொம்ப உயிர மாதிரி தெரியும். பயந்து போய் அது நார்மலா இருந்தாலே அழகா இருக்கா, நம்ம தேவையில்லாம பயந்து போய் நிப்பாட்டிடுவேன் நானே. இந்த 6 மாசத்துல எந்த சின்ன பிரச்சனையும் வரல. உடம்பு சுடவே இல்ல, சில்லுன்னு இருக்கு கையெல்லாம். அந்த பிளாக் மட்டும் தான் இருக்கு, மத்தபடி அது மாறிடும். நீங்க ஃபேஸ்க்கு கழுத்து சுத்தி எல்லாம் ஆலிவ் ஆயில் பிளாக்கா இருக்கணும்னே அப்போ ஏன்னு கேட்டுக்கோ. ஏன்னா இவ்வளவு பிளாக்கா நீங்க ஒரு வீடியோல போட்டுருந்தீங்க ஸ்கின் ஃபுல்லா இப்படி கருப்பாய் உருந்து போயிடும். அது என் தங்கச்சி சொன்னாப்ல. நீங்க வந்து வெயில் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குளிர்காலம் வர டைம்ல ஆலிவ் ஆயில் தருவாங்க. வெயில் காலத்துல ஆலிவ் ஆயில் தரக்கூடாது. வெயில் காலத்துல நீங்க இப்ப நான் கொடுக்குற மருந்து ஆயில் தரீங்க, நைட் தூங்க போகும்போது ஆலிவ் ஆயில் தடவி தூங்கினா கொஞ்சம் ஸ்கின் கலர் நல்லா கொடுக்கும். இந்த வெயில் காலத்துல அந்த வெயிலும் ஜாஸ்தியா இருக்குன்னா சரி நம்ம ஒரே மாடி அது கீட்டு ரொம்ப பயமா. இப்ப அந்த கீட்டுக்கே அவ உடம்பு எதுவுமே செய்யணும். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா நைட்டு தூங்கும் போது துணியை துண்டை முக்கிய வச்சுக்கிட்டு நைட்டு எங்களுக்கு தெரியாமலே தொடச்சு உட்கார்ந்து தொடச்சிட்டு இருப்பான். அந்த கீட்டு தாங்க முடியாத அளவுக்கு இப்ப அந்த தொந்தரவே இல்லை. அதான் பெரிய சந்தோஷம். ஓகே, நீங்க எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, அன்பு கொடுங்க. அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சவால். அவங்க அவ்வளோ வருஷம் அந்த குழந்தைய பார்த்து அந்த தாய் தகப்பன் அழுது அந்த கண்ணீர் கூட வத்தி போடுற அளவுக்கு எவ்வளவு கவலைகள் இருக்கும். 13 வருஷம் அவங்களுக்கு அதிகபட்சம் நம்மளால என்ன கொடுக்க முடியும்? அன்பும் ஆறுதலும் தான். லைஃப் அவ்வளவுதாங்க. லைஃப் ரொம்ப கொஞ்சம். இந்த போட்டி, பொறாமை, வன்முறை, இந்த டிஸ்கிரிமினேஷன், ஆக்சுவலி இந்த இக்தியோசிஸ் வந்து ஒட்டி கிடையாதுங்க. நீங்க கட்டி விழிப்புணர்வு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அழக்கூடாது. அது வந்து பரவக்கூடியது. நம்ம கடவுள் நம்ம இந்த பிள்ளையோட படிக்கணும், அடுத்த பிள்ளைகளுக்கு யாருக்கும் நம்மளே மாதிரி யாருக்கும் வரக்கூடாது. என்னுடைய கஷ்டம். நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி யாருக்கும் எந்த பிள்ளைகளுக்கும் வரக்கூடாது. நம்ம எதிர்க்கியோட வரக்கூடாதுன்னு என்னோட எதிர்க்கி கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதனால கடவுள் என்ன காமிச்சு கொடுத்துட்டு உண்மைக்கு நான் அதுதான் வேண்டேன். இவ்வளவு தூரம் நான் 600 கிலோமீட்டர் தாண்டி வர எனக்கு அதான் பெருசா இருக்கும். வந்துட்டு போனா எனக்கு ஒரு சந்தோஷம். இப்ப இந்த மாதிரி எல்லாம் மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஒட்டி கிடையாது. அந்த குழந்தைங்க நீங்க கட்டி பிடிக்கிறனாலயோ கொஞ்சினாலயோ தூக்குறனாலயோ உங்க தோலுக்கு அது வந்துடாது. இது வந்து அன்பு தான். நீங்க மனசளவுல தயவு செஞ்சு அந்த மனசுல இருக்கிறத நீங்க முகத்துல காமிச்சு அந்த குழந்தைக்கு ஒரு அழியா காயத்தை வடுவை கொடுத்துடுறீங்க. அது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும்ல. அதனால நிறைய அன்பு காமிங்க, ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டோம். நம்ம அன்பு காமிக்கிறனாலயோ நம்ம வந்துட்டு அரவணைக்கிறனாலயோ கட்டி பிடிக்கிறனாலயோ உங்களுக்கு தெரியாது. நான் கட்டி பிடிச்சுக்குவான்னு கேட்ட உடனே எவ்வளவு டைட்டா அவங்க கட்டி பிடிச்சாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களும் என்னை கழுத்து டைட்டா கட்டி பிடிக்கும் போது என்னால அவங்களோட அன்பை அப்படி ஃபீல் பண்ண முடியும். இந்த இடம் யாருக்கிட்டே போக மாட்டா. இதனால பயம். கட்டி பிடிக்கும் போது தள்ளிடுவாங்களா, என்கிட்டதான் வரா. எல்லா குழந்தைங்களும் என்கிட்டதான் வருதுன்னு சொல்லுவாங்க. அதுவே எனக்கு ஒரு யார்ட்டையும் எதுவும் வாங்கவும் மாட்டா. அவங்க தரலன்னு வருத்தப்படவும் மாட்டா. அவங்க எதுவும் பேசுறாங்கன்னு சொல்லி அதையும் மைண்டுக்கு ஏத்த மாட்டான். நீ பெருசா வரவேடா, நீ நல்லா வருவ. இதெல்லாம் நல்லா குணமாயி உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், உனக்கு குழந்தைங்க இருக்கும். குழந்தைங்களுக்கு எந்த குறையும் இல்லாம இந்த மாதிரி ஸ்கின் இல்லாம அழகான குழந்தைகள் பிறக்கும். உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நீ வயசாகி நல்ல ஒரு பாட்டி மாதிரி ஆகி
நல்ல வயசானதுக்கு அப்புறம் உன்னோட பேர பிள்ளைகள் எல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியா உன்னோட ஏஜ் லைஃப், நீ சின்ன வயசுல எல்லா கஷ்டமும் பண்ணிட்டியா, கடவுளோட கஷ்டம் எல்லாம் தீர்த்தார். அடுத்து பார்த்த லைஃப்ல நீ ஹாப்பியா இருப்ப, நீ எல்லாத்தையும் அனுபவிச்சு நல்லா வாழ்வ. சரியா? ஆஷாத்தியோட பிளஸிங்ஸ் எப்பயும் உனக்கு உண்டு. ஓகே, லவ் யூ ஆல். நன்றி.